மஹிந்தவின் நெருங்கிய உறவினர் அதிரடியாக கைது. நீதிமன்றில் முன்னிலையான பிள்ளையான். புறக்கணிக்கப்பட்ட சஜித் தரப்பு சபாநாயகருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறு வெளியான அறிவிப்பு. தமிழாராய்ச்சி மாநாட்டில் உயிரிழந்தவர்களை சபையில் நினைவுகூர்ந்த ஸ்ரீதரன். இந்தியாவிலிருந்து சிவப்பு பச்சை அரிசியை தரவிருக்கும் முயற்சி தோல்வி. கடமைகளை பொறுப்பேற்ற தலதா அத்துகேரள. சர்வதேசத்தில் திடீர் சந்திப்பு. ரஷ்ய ஜனாதிபதியை சந்திக்கும் ட்ரம்ப். ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை மிரிஹானா போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் மிரிஹானா போலீசாரிடத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று காலை உதயங்க வீரதுங்க போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்ட உதயங்க வீரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படுகின்றது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசதுரை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நாடாளுமன்ற மரபுகளை மதிக்காமல் செயல்படுவதால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்ற குழுக்களில் இடங்களை அமைப்பதில் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு சபாநாயகர் யகத் விக்ரமரத்னவுடன் கலந்துரையாடியுள்ளது. இருப்பினும் எதிர்க்கட்சி குழு எழுப்பிய பிரச்சினைகளுக்கு சபாநாயகர் எந்த கவனமும் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற மரபை பாதுகாக்க முடிந்தவரை வலுவான நடவடிக்கையை எடுக்க எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, தயாசிறி ஜெயசேகர, கஜந்த கருணாதிலக, ஏசி அலவ துவல, அஜித் பி பெரேரா இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் பிப்ரவரி 10 முதல் 12ஆம் திகதிக்குள் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 15ஆம் திகதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் முடிவுகளை வெளியிடுவதை நிறுத்தி வைத்து நவம்பர் 18ஆம் திகதி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட 4 அடிப்படை உரிமை மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடைத்தாள் மதிப்பீடு கடந்த புதன்கிழமை 64 மையங்களில் தொடங்கியது என பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 15ஆம் திகதி நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சைக்கு சிங்கள மொழியிலிருந்து 2,44,092 மாணவர்களும், தமிழ் மொழியிலிருந்து 79,787 மாணவர்களும் உட்பட மொத்தம் 3,23,879 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 1974ஆம் ஆண்டு நடைபெற்ற 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் இறுதி தினத்தில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நாடாளுமன்றம் இன்று காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இன்றைய தினம் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன்படி உயிரிழந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம,
எச் நந்தசேன மற்றும் டியூட்டர் குணசேகர ஆகியோருக்கு அனுதாப பிரேரணிகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன்போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உயிரிழந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம உள்ளிட்டோருக்கு தனது அஞ்சலியை செலுத்தியதுடன் 50 வருடங்களுக்கு முன்னர் தமிழாராய்ச்சி மாநாட்டில் உயிரிழந்தவர்களையும் இந்த சமயத்தில் நினைவு கூர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சிவப்பு பச்சை அரிசி கிடைக்காததால் அங்கிருந்து அரிசியை இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததாக வர்த்தக விவகார உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சமாளிக்க சிவப்பு பச்சை அரிசியை இறக்குமதி செய்ய இந்திய உயர்ஸ்தானிகரகம் மற்றும் இந்திய விநியோகஸ்தர்களுடன் அரசாங்கம் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். எனினும் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஆலைகளிலும் சிவப்பு பச்சை அரிசி கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனினும் நிலைமையை எப்படியாவது சமாளிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் முந்தைய அரசாங்கத்தால் சிவப்பு அரிசியை இலவசமாக விநியோகித்து பற்றாக்குறையை அதிகப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பியர் உற்பத்தி தொழில், கோழிப்பண்ணைகள், அலங்கார மீன் வளர்ப்பு தொழில் மற்றும் அரிசி மாவுக்கும் அரிசி பயன்படுத்தப்படுகின்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துகோரள தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் கடமைகளை பொறுப்பேற்றார். பதவியேற்பு நிகழ்வில் சாகல ரத்நாயக்க, வஜ்ர அபேவர்த்தன, மனுஷ நாணயக்கார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க கடந்த 3/1/2025 அன்று தலதா அத்துகோரளவை இந்த பதவிக்கு நியமித்திருந்தார். தலதா அத்துகோரளவிற்கு குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக வஜ்ர அபேவர்த்தன உறுதிப்படுத்தியிருந்தார். இவருக்கு முன்னர் பொதுச் செயலாளர் பதவியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்தரங்கே பண்டார வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையே ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் எப்போது குறித்த சந்திப்பு நடக்கும் என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. அவர் தன்னை சந்திக்க விரும்புகின்றார், அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று புளோரிடாவில் வைத்து ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் அமெரிக்கா இன்னும் முறையாக ஒரு சந்திப்பை கோரவில்லை என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது. முன்னதாக 2025 ஜனவரி 20 தாம் பதவியேற்றவுடன் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் அமெரிக்க ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரலுமான கீத் கெல்லாக்கை உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கான சிறப்பு தூதராக ட்ரம்ப் நியமித்துள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் ஆதரவு சிந்தனை மையமான அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிஸ் இண்டியூஸ்டிக் வெளியிட்ட ஒரு ஆய்வு கட்டுரையில் அமெரிக்கா எவ்வாறு போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்பது குறித்து தனது கருத்துக்களை கெல்லாக் முன்வைத்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மாஸ்கோவுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே உக்ரைன் தொடர்ந்தும் அமெரிக்க உதவியை பெற முடியும் என்றும் அவர் முன்மொழிந்துள்ளார். இருப்பினும் மாஸ்கோ அமைதி பேச்சுக்களில் பங்கேற்க மறுத்தால் அமெரிக்கா உக்ரைனுக்கு தனது உதவியை தொடர வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்திருந்தார்.